இந்த யூஸ் கேஸ் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. இது வந்து ப்ராஜெக்டாக நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த பிடிடியை வந்து வாக் த்ரூ பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக் த்ரூ பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஃபாலோ திஸ் ஸ்டெப் அண்ட் கிரியேட் அ ப்ராசஸ். நீங்கள் வந்து எப்படி சப்மிட் பண்ணணுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? இது வந்து பிடிடி. பிடிடினா உங்களுக்கு தெரியும், ப்ராசஸ் டெஃபினிஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹாவ் அ ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராசஸ்னா, திஸ் ப்ராசஸ் இஸ் அபவுட் டவுன்லோடிங் அன் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஃப்ரம் எ வெப்சைட் அண்ட் கிரியேட்டிங் எ சேல்ஸ் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் யூசர் இன்புட். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் யூசர் இன்புட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஓப்பன் ஏ ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ எய்தர் வந்து நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எட்ஜ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நேவிகேட் யூஆர்எல் http://excelEasy.com அப்படின்ற வெப்சைட் வந்துட்டு நேவிகேட் பண்ணுங்கள். ஸோ நேவிகேட் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் இந்த ஹோம் பேஜ் கிளிக் ஆன் த டேட்டா அனாலிசிஸ் டேப். ஓகே, கிளிக் ஆன் திஸ் டேட்டா அனாலிசிஸ் டேப். தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது கிளிக் ஆன் டேபிள்ஸ் அண்டர் த சாப்டர் லிஸ்ட். ஓகேங்களா? கிளிக் ஆன் டேபிள்ஸ் அண்டர் த சாப்டர் லிஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், டவுன்லோட் tables.xlx workbook. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு டவுன்லோட் table.xlx, அதாவது table.xlxன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் அதை வந்து லைவாக வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து ஓப்பன் டவுன்லோட் ஒர்க் புக். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து கோ டு ஒரிஜினல் டேட்டா செட். ஓகேங்களா? ஷீட், அதாவது இந்த ஒரிஜினல் டேட்டா செட் அப்படின்ற ஷீட்டுக்கு வந்து நீங்கள் போகணும். ஸோ போயிட்டு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ டு காலம் சேல்ஸ் காலமுக்கு போகணும். ஓகேங்களா? சேல்ஸ் காலம் போயிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபில்டர் சேல்ஸ் வேல்யூஸ் கிரேட்டர் தென் $10,000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென் $10,000 இருக்கிற சேல்ஸ் வேல்யூஸ் வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அ நியூ ஷீட் சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? நியூ ஷீட் சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் ஃபாலோட் பை த கரண்ட் மந்த். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் ஜூன் இருக்குது. நான் நெக்ஸ்ட் மந்த்து நான் என்னுடைய பாட்டை ரன் பண்ணால் ஜூலைன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சேல்ஸ் ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் கரண்ட் மந்த் அப்படி ஒரு ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஷீட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ஃபில்டர் போட்டிங்க இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு கிரேட்டர் தென் $10,000 மட்டும் எடுத்தீங்க இல்லையா? அந்த டேட்டாவை காப்பி பண்ணி இந்த நியூ ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் சேவ் அண்ட் க்ளோஸ் ஒர்க் புக். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸல்லே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஷீட் க்ரியேட் பண்ணுறது இட்ஸ் ஃபைன். இந்த ஃபில்டர் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இது எக்ஸல்லே பண்ணாலே ஓகே தான். இல்லை நீங்கள் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி, நான் இந்த ஒரிஜினல் டேட்டா செட்டை வந்து நான் டேட்டா டேபிளில் ரீட் பண்ணிவிட்டு அங்கே ஃபில்டர் போட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து இங்கே ஒரு ஷீட்டில் வந்து நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னாலையும் ஓகே தான். போத் ஆர் ஃபைன். பட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டேபிளில் எடுத்துகிட்டு போயிட்டு ஹேண்டில் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வரது தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட்டு ஹேண்ட்லிங் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் ப்ராசஸ் மேப் கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி ஹை லெவல். ஓகேங்களா? நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கிரியேட் எஸ்டிடி, சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி கிளிக் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோ சார்ட்டாக க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட். நீங்கள் என்ன அப்ரோச் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸல்லே வந்துட்டு எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, என்னென்ன ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபில்டர் போடுறீங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட்டில் வந்து கொண்டு வரணும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஹை லெவல் ப்ராசஸ் மேப் கொடுத்துருக்கேன், சேம் ஆஸ் PDD. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீட் ஆல் செட்டிங்ஸ் கான்ஃபிக் ஃபைல். ஓகேங்களா? கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் ப்ரௌசர் URL, ஷீட் நேமு. ஸோ இதுக்கெலாம் வந்து அதே மாதிரி கண்டிஷன், அந்த சேல்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, கிரேட்டர் தென் $10,000. நான் நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது கிரேட்டர் தென் $15,000 கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி பாட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரீட் ஆல் செட்டிங்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். ப்ரௌசர் லான்ச் பண்ணுங்கள். கிளிக் ஆன் டேட்டா அனாலிசிஸ் டேப் அண்ட் கிளிக் ஆன் டேபிள்ஸ். Then download tables XLSX and close browser. Then open downloader workbook and go to original data set sheet and filter sales value greater than $10,000 கொடுத்துருக்கேன். This is dynamic இருக்கணும்.
ஓகேங்களா. $10,000 நான் கான்ஃபிக் ஃபைலில் 10,000 கொடுத்தேன்னா 10,000 ஃபில்டர் பண்ணணும். 20,000 கொடுத்தேன்னா 20,000 மேலே இருக்கிறது ஃபில்டர் பண்ணணும். அண்ட் கிரியேட் அ நியூ ஷீட் சேல்ஸ் ரிப்போர்ட் வித் கரண்ட் மந்த், தென் ஆட் அ நியூ சேல்ஸ் ரிப்போர்ட் இன்டு நியூலி கிரியேட்டட் ஷீட். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபில்டரை வந்து நியூ ஷீட்டில் வந்து ஆட் பண்ணும். அப்புறம் சேவ் அண்ட் க்ளோஸ் ஒர்க் புக். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ். வெரி வெரி சிம்பிள் யூஸ் கேஸ். ஸோ இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக் ஃபைல் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், மல்டிபிள் சீக்வன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு சீக்வன்ஸில் என்டையர் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர், ஓகேங்களா, அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் ஒரு சீக்வன்ஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அனதர் சீக்வன்ஸ் வந்து எக்ஸலில் வந்து எக்ஸலோட ப்ராசஸ்க்கு இன்னொரு சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்வோக் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வைக்க முடியும் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். இமெயில், இப்போ எக்ஸப்ஷன் வந்தால் இமெயில் எப்படி இமெயில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராசஸ் உங்களுக்கு. ஓகேங்களா. ஒரு லைவ் வந்து காட்டுறோம், ஒரு லைவ் டெமோ வந்து காட்டுறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த PDD. ஓகே. ஸோ இப்போ கோ டு Chrome. ஓகே. ஜஸ்ட் எக்ஸல் ஈஸி அப்படின்ற ஒரு வெப்சைட் போகிறேன். ஓகே. ஸோ அந்த URL நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு டைரெக்டாக வரும். இதில் டேட்டா அனாலிசிஸ்ன்ற டேபு போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் டேபிள்ஸ் அப்படின்ற சாப்டர்கள் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேபிள்ஸ்னு இருக்குது. இந்த அண்டர் த டவுன்லோட் எக்ஸல் ஃபைலுக்குள்ள டேபிள்ஸ் அப்படின்னு இருக்குது. டேபிள்ஸ் .xlsx. கிளிக் ஆன் திஸ். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் வந்துட்டு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணும்போது இங்கே டேபிள்ஸ்னு இருக்கும். மறுபடியும் அகெயின் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேபிள்ஸ் 1ன்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபைல் பார்த்து வந்து எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ பிஃபோர் தட் வந்து நான் இந்த ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு டவுன்லோட் பண்ணுறதோட. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வரும். ஓகே. ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் கோ டு ஒரிஜினல் டேட்டா செட். ஓகே. கோ டு சேல்ஸ் காலம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபில்டர் நான் வந்து கிரேட்டர் தென் $10,000 கொடுக்குறேன். ஓகேங்களா. $10,000 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து 2 மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸல்லே ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி இப்போ மேனுவலாக பண்ணணும் அதை அப்படியே பண்ணுங்கள். பட் தட் இஸ் நாட் பெஸ்ட் அப்ரோச்சபிள் மெத்தட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ பட் நீங்கள் அந்த அந்த ஒரிஜினல் டேட்டா செட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் வந்து கால்குலேஷன் பண்ணி அகெயின் வந்துட்டு இன்னொரு ஷீட்டு க்ரியேட் பண்ணி அதில் போடுறது பெஸ்ட் எஃபிஷியன்ட் வே. ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணுறேன். அண்ட் கோ ஹியர் அண்ட் பேஸ்ட் இட். நான் சொன்ன மாதிரி இந்த ஷீட் நேம் வந்து நீங்கள் பிஃபோர் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீநேம் பண்ணாலும் ஃபைன். ஓகே. சேல்ஸ் ரிப்போர்ட் _June. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த சிம்பிள் ப்ராசஸை ஃபுல் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷனாக க்ரியேட் பண்ணுங்கள் வித் கான்ஃபிக் ஃபைல், வித் மல்டி சீக்வன்ஸ், வித் இன்வோக் மெத்தட், வித் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் யூ ஹாவ் அ டைம் ட்ரை வித் போத் அ மெத்தட். என்னென்ன மெத்தடு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்படி மேனுவலாக பண்ணணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஒன்லி ப்ராசஸ் மட்டும். ஓகேங்களா. அண்ட் இன்னொரு மெத்தட் வந்துட்டு ட்ரை டு யூஸ் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. ஸோ ரீரேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லலை, இப்போ எல்லா ஆக்டிவிட்டியும் நான் சொல்லலை, நீங்களே ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு வரணும் வித் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷனாக. ஸோ அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒவ்வொரு யூஸ் கேஸுமே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் செஷனில் இது எப்படி வந்து நான் அச்சீவ் பண்ணேன், எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ உங்களுடைய கோட்ஸும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் வித் SDDயோட. ஓகேங்களா. உங்கள் ப்ராசஸ் வித் SDDயோட இருக்கணும். ஓகே. தட்ஸ் இட். ஸோ ஏதாவது